Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, உங்க ஃபீலிங்ஸ், உங்க சைட் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, தேர்ட் பார்ட்டி சைடு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய கரியரா இருக்கலாம், மணி ரிலேட்டடா இருக்கலாம், பர்சனாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். ஏதோ யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ லெட்ஸ் சி உங்க சைடு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, தேர்ட் பார்ட்டிஸ் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சைடு நான் வந்து உங்க சைடு அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் இந்த சைடு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி சைடு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம். So let's see. Chariot. அவங்க எப்படி உங்க சைடு அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஹைட் பண்றாங்க, மறைக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய ஒர்க்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதிகமா வந்துட்டு அவங்களுடைய வேலையில பிஸியா வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றதையும் பாக்குறாங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து உங்க சைடு எஃபோர்ட் போடணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபார்வர்ட், அதாவது முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸையும் வந்துட்டு ஹைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கொஞ்சம் பிளாக்டா தான் இருக்கிறாங்க அதை செயல்படுத்துறதுக்கு. கவனமா வந்து அதை நினைச்சு அப்படி விரும்பினா கூட கவனமா வந்து அதை முன்னேற்றி எடுத்துட்டு போறதுக்கு வந்து அவங்களுக்கு சேலஞ்சபிளா வந்துட்டு ஃபீல் ஆகுது. பட் அவங்களோட இமோஷன்ஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறைச்சுதான் வைக்கிறாங்க. ஓவர் இமோஷனல் ஆகாம பாத்துக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. பட் ஒரு நியூ பிகினிங்கான எஃபர்ட் அவங்க சைட்ல இருந்து போடுறாங்க. அது உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். ஓகே, அண்ட் மோரோவர் அவங்க மணி விஷயத்துல அதிகமான ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நியூ பிகினிங் 3 ஏஸ் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க சைடு அவங்க வந்து எல்லா விதத்துலயும் ஒரு நியூ பிகினிங்கை பாக்குறாங்க. ஒரு வளர்ச்சி, எமோஷனல், அப்புறம் பிடிச்சிருக்கு பேஷன் ரிலேட்டட், எல்லா விதத்துலயுமே வந்துட்டு ஒரு இமோஷனலா தான் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் இருந்தாலும் அவங்களுடைய சக்சஸ் வந்துட்டு அதிகமா யோசிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட், ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, சரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கலாம். சம்வாட் ஏதோ ஜட்ஜ் பண்ணியும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க பிளானிங்ல இருக்குது. அவங்களுடைய என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பிளானிங்லே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. யா, 1 செகண்ட். ஓ, ரீயூனியன். ஆஹா, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் 1 செகண்ட். ஸோ ரீயூனியன் ரிலேட்டடா டெசிஷன் எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட் மெமரிஸ் அதிகமா அவங்களுக்கு வருது. பட் அந்த ஒரு ஜக்லிங் மைண்ட் செட்டும் வந்து இருக்கு. எப்படி ஸ்டெப் எடுக்குது என்ன. இங்க 6 of Swords is also here. Oh, what is this Ace of Wands, right? So ஒரு அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குழப்பத்துல இருந்து விலகி ஒரு சேஃபான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, இதுல நமக்கு பாட்டம் டெக் எனர்ஜி பார்க்கலாம். இதுல வந்துட்டு பாட்டம் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். பாட்டம் எனர்ஜி பாத்தீங்கன்னா 10 of Pentacles.
ஸோ கண்டிப்பா வெயிட் பண்றாங்க பொறுமையா. ஒரு மேரேஜ் ரிலேட்டடா இல்ல, ஏன்னா இங்க 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் பாக்குறோம். அண்ட் பொருளாதார ரீதியாவும் சம்வாட் ஒரு நிறைய எஃபர்ட் போட்டு அவங்க வெயிட் பண்ணலாம். ஒரு சிலர் ஃபேமிலிட்ட இருந்து, அவங்களுடைய ஃபேமிலிட்ட இருந்து ஒரு கோஆப்ரேஷனுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, என்ன டெசிஷன் எடுக்கிறன்ற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க ரொம்ப பொறுமையா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு வந்து அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும்னு கூட நினைக்கலாம். திஸ் இஸ் ரேர், ஐ திங்க் ஸோ. நம்ம அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற டைட்டில்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி இருக்கு, பேலன்ஸ் பண்ணணும் சுச்சுவேஷனை. என்னைக்கும் அவங்க வந்து பாஸ்ட் நினைச்சு ரொம்பவே ஒரு ஃபீலிங் வருத்தம் இருக்குதான் செய்யுது. அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கு ஸ்டில். ஓகே, பட் அவங்களுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஜஸ்டிஸ் இஸ் ஹியர். ஸோ எது உண்மை அப்படின்றத அவங்களுக்கு புரியாம இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. பிகாஸ் மூன் அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் லவர்ஸ் கார்டெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான புரிதல் இன்னும் வரல. இல்ல ஒரு சிலருக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியறது இன்னும் பிரச்சனை இருக்கு. ஓகே, அண்ட் ஹீலிங் போயிட்டு இருக்கு, சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ரைட். அண்ட் அதுல அவங்களுடைய ஆக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆனா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது ரொம்பவே. உங்க மேல அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. மேரேஜ் எது பாக்குறாங்க, ரைட். அண்ட் மணி ரிலேட்டடாவும் அவங்க சைடு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு அது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நமக்கு 10 ஆஃப் கப்ஸோட 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது மணி ரிலேட்டடாவும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. சப்போஸ் இதுவரையும் கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க, ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஓகே, அதை நோக்கி தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. பட் அது ஸ்லோவா இருக்கு. இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சைடு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கலாம். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அங்கேயும் உங்க சைட் ஃபீலிங்ஸ் பார்க்கும் போதும் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தது. ஸோ டெத்து. இதுவும் வந்ததா 7 ஆஃப் வான்ஸ். அது வேற டெக்கு, இது வேற டெக். பட் 10 ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், ஸ்ட்ரென்த். இன்னைக்கு இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பார்க்கும்போது மேக்சிமம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க வந்து மணி ரிலேட்டடா, கரியர் ரிலேட்டடா, எமோஷனலா தான் வந்து ஒரு சேலஞ்சபிளா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க யாரையும் அவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கூட தெரியல. பட் ஒன் பர்சன் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க. அது அவங்களுக்கே வந்து சவாலா இருக்கு. இவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க தான், பட் அது அவங்களுக்கே வந்துட்டு ஒரு போராட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அவங்க அப்போஸ் பண்றாங்க, ரைட். அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா உங்க பர்சன் வந்து அதை அப்போஸ் பண்ணதான் செய்யறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய பர்சன் வந்து அந்த சைடு வந்து ஒரு டெத்து அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க விலகி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ரைட். ஸோ கண்டிப்பா அதுல இருந்து அது ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு அவங்க லைஃப் வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நடந்த வரைக்கும் உள்ள பிரச்சனைகள், மனவேதனைகள் எல்லாமே அவங்களுக்கும் இருக்கு, உங்க பர்சனுக்கும்.
அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுலலாம் இருந்து விடுபட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து அவங்க வந்து ஒரு அதாவது இங்க என்ன நான் தேர்ட் பார்ட்டின்னு பாக்குறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஓகே. அண்ட் சம்ஒன் இஸ் தேர் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய பெனிஃபிட்ல தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒரு லாஜிக்கா திங்க் பண்றாங்க உங்க பர்சன், ரைட்? இவங்க எமோஷனலி அட்டாச்சா தான் டிட்டாச்சா தான் இருக்கிறாங்க. அண்ட் பாருங்க அகைன் இது உங்க சைடும் வந்துச்சு இல்லையா, நமக்கு வந்து 8 of Pentacles. ஸோ மணி 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 இப்போ அதுதான் பிரச்சனை. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ மணி ரிலேட்டடாக தான் அவங்களுடைய முயற்சி எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை பத்தி. அந்த சைடு அவங்களுடைய போராட்டம் அதிகமா இருக்கு, அதை பத்தி ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் ஒரு ஹானஸ்டா இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த சைடுமே வந்து ஒரு சிலருக்கு உங்க பர்சன் ஹானஸ்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இல்ல அவங்க வந்து அப்போஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ எமோஷனலி டிட்டாச்சா இருக்கிறது தான் தெரியுது. பிகாஸ் இவங்க வந்து இவங்க சொல்றபடிதான் இருக்கணும் அப்படின்றது தான். அண்ட் இங்க 10 of Wands இஸ் ஆல்சோ தேர். ஸோ அந்த சைடு அவங்களுக்கு அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே பேர்டனா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ மேக்சிமம் இங்க இன்னொன்னு என்ன தருதுன்னா, இவங்களுடைய வளர்ச்சி, இவங்களுடைய கண்டிஷன் நல்லா இருக்கணும். ஓகே, லைஃப் இவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தான் அவங்க வந்து தீவிரமா வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது, ரைட்? ஸோ இங்க வந்து பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கதான் இது அந்த டெக்லயே 10 of Wands. மேக்சிமம் உங்க சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் சேம் கார்ட்ஸ். 7 of Pentacles, இங்கேயும் 7 of Pentacles, ரைட்? ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு வந்து ரியலி. அங்கேயும் ஜஸ்டிஸ் வந்தது. ஸோ ஹியர் ஆல்சோ யூஆர் ஹேவிங் ஜஸ்டிஸ். குவீன் ஆஃப் கப்ஸ். இங்கேயும் லவர்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு. பாருங்க இன்னும் 9 of Cups. ஓகே, 10 of Pentacles. அங்கேயும் 10 of Pentacles, இங்கேயும் 10 of Pentacles. ஐ சி என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒன்று, தேர்ட் பர்சன் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்க தான் அங்கேயும் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இல்லை ஸ்பெசிஃபிக்கா கன்ஃபார்மா தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா பர்சனல் ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்க பாக்குற கலெக்டிவ்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ் வந்து தேர்ட் பர்சன் இருக்கிற மாதிரி இல்லை, ரைட்? அண்ட் இவங்க வந்து எப்படின்னா இந்த ஃபேமிலி ரிலேட்டடா இல்லைன்னா மேரேஜ் ரிலேட்டடா ஒரு முடிவுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அகெயின் இங்க மணி தான் ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன். இவங்க விரும்புற மாதிரி இவங்களுடைய விருப்பம் நிறைவேறுமா, அதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன், கொஞ்சம் ஓவர் இமோஷனல் ஆகுறது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஓகே. ஸோ பொறுமையானா வெயிட் பண்றாங்க. ஓகே. சம் எஃபோர்ட் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மணி சைடு ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம். அங்க நல்ல ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்றது ஒரு பொறுமையான ஒரு காத்திருத்தல் அவங்கள்ட்ட வந்து தெரியுது, ரைட்? ஸோ சிச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. எப்படின்னா மேபி ஒன்று அவங்க ஃபேமிலி மெம்பரா, ஒரு சிலருக்கு வந்து மதர் எனர்ஜியும் உங்களுக்கும் நடுவில் அவங்க வந்து கொஞ்சம் போராடுறாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவில் சிச்சுவேஷன் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது.
அப்போ அவங்க விரும்புற மாதிரி நடக்குமா விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குழப்பம் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே. அண்ட் அவங்க வந்து மணி ரிலேட்டடா அவங்க பிஸியா இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து அந்த பேலன்ஸ்டு சுச்சுவேஷனை கொண்டு வர்றதுக்கு வெயிட் பண்றாங்க பொறுமையா அப்படின்றது தான் ஓவராலா தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன அப்படின்றத பொறுமையா வந்து விட்டு பாருங்க உங்க சுச்சுவேஷன். ஓகே. ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். எல்லாத்தையும் வந்து யோசிச்சு அப்படி அமைதியா விட்டீங்கனாலே உங்களுடைய ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியா சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஓகே. ஸோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி பண்ணிடுவாங்களோ, நம்மளை மதிக்காம போயிடுவாங்களா, என்னென்னவோ கேள்விகள் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா புட் ஃபுல் ஸ்டாப், ரைட்? அந்த மாதிரி நீங்க எப்பவுமே என்ன சொல்றேன்னா, அதிகமா எதிர்பார்க்கறத விட அதிகமா நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனை அப்படியே தானாவே சால்வ் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம். ஐ திங்க் ஸோ. நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களா எனக்கு தெரியல. வாட் எவர் மேபி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க எனர்ஜி எப்படி இருக்கு. ஸோ லெட் சி அது என்னைக்கு தோணுதோ அப்படி பார்க்கலாம். Till then I'll meet you. Thank you for watching. I'll meet you again in my another video. Okay, take care. Bye bye.